அந்த எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கேதுவோட புத்தி போயிட்டு இருந்துச்சு. அதனால தான் இந்த எலெக்ஷன்லேயே அவர் வந்து அவர் நிற்கலை. நின்று இருந்தால் தோத்துருப்பாருங்கிறதுனால அவர் நிற்கலை. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து பயங்கர டப்பு கொடுக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க எல்லா கட்சியும் சொல்கிறீங்கல்ல, அண்ணாமலை வர்றதுனால டிஎம்கே ஏடிஎம்கேக்கு பாதிப்பு இருக்குது, அதில் டிஎம்கேக்கு அதீத பாதிப்பு இருக்குது. விஜயோடவே ஒரு கூட்டணியில் இணைஞ்சு ஆட்சி அமைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அடுத்த எலெக்ஷனில். எடப்பாடி பழனிசாமி துரோகத்தால் தான் மேலே வந்தார் சொல்லுவாங்க. அதே கூட இருக்கவங்க எல்லாமே துரோகம். அதே வேலையை அந்த ராகு திரும்பி எப்படி ராகு கொடுத்தாரோ சனி தசையில தான் அது கொடுத்தது. அப்போ சனி தசையில ராகு வித்தியில கொடுக்கும்போது அது அதே கண்டிஷனை அடுத்து அண்ணாமலை உங்க பேரு, அவரோட ஜாதகம் கணிச்சு ஆல்ரெடி நிறைய பேசிருக்கீங்க. இப்ப தனியா இயக்கம் ஆரம்பிச்சிருக்காருங்க, அதை பத்தி சொல்லுங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் வந்து நல்ல வலுவா உட்காந்துருக்காரு. சூரியன் புதன் சுக்கிரன் எல்லாமே நல்ல பலமா 10ஆம் இடத்துல நல்லா உட்காந்துருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா அவர் படிச்சு திருப்பி இது போகும்போதே ஹையர் போஸ்ட்ல இருந்து அதுல இருந்து திருப்பி வந்ததே அவர் வந்து அரசியல் நோக்கி தான் அவர் வர்றாரு. அந்த சிந்தனை தான் வரும். அதை தாண்டி அவர் வந்து தெளிவா ஒரு பிளான் பண்ணி, ஏன்னா அந்த சைடு பாத்தீங்கன்னா ஜோதிடத்தை முழுமையா வந்து நம்புவாங்க. கொங்கு மண்டலங்கிறது முழுமையா ரொம்ப டெப்தா இருப்பாங்க. அதனாலதான் அவர் வந்து கரெக்டா அதை பிளான் பண்ணி ஒரு கட்சிக்குள்ள போறாரு. போன உடனே துணை பதவி கொடுத்தாங்க. தாண்டி அடுத்து வந்து இதுல அவர் தான் வந்து தலைவர் ஆனாரு, மாநில தலைவர் ஆனாரு. இப்ப பாத்தீங்கன்னா கட்சியை விட்டு விலகாரு சொல்லியிருந்தா அந்த கட்சியை விட்டு விலகினாரு, இந்த இயக்கம் ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அவர் வந்து அவரோட பிரேமை உருவாக்கிட்டாரு. இது எல்லாமே ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவர் டிசைன் பண்ணி தான் வச்சிருந்துருப்பாங்க. பக்காவா இருப்பாங்க. ஏன்னா அந்த சைடு உள்ளவங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நிறைய நண்பர்கள் இருக்காங்க. பக்காவா பிளான் பண்ணியிருக்காரு. இதை வச்சுதான் நான் வந்து அவங்க சார்ந்து இப்ப கூட வந்து ரொம்ப முக்கியமான ஆள் வந்து அவர்கிட்ட என்னைய வந்து ஒரு சில விஷயத்துக்கு பேச வச்சாங்க என்னை. அப்போ நான் வந்து இந்த டீட்டெயிலாகவே இது சம்மந்தமாக சொன்னேன். நான் சொன்னது மாதிரி தான் இந்த இதுவுமே நடந்துச்சு. நான் சொன்னது மாதிரி தான் இந்த அப்போ வந்து இந்த வீதி லீடருங்கிறது இந்த உறுப்பினர் சேர்க்கலாம் ஆன்லைன்லாம் வந்து அவர் வந்து இது பண்ணலை. பட் முன்னாடியே இது பண்ணது ப்ராப்ளம் ஆகி பண்ணலை. இது நான் சொன்னது மாதிரி தான் நடந்திருக்கு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய லெவலில் கட்சியாகவும் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் இந்த கேது, அதனால தான் இந்த எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கேதுவோட புத்தி போயிட்டு இருந்துச்சு. அதனால தான் இந்த எலெக்ஷன்லேயே அவர் வந்து அவர் நிற்கலை. அவர் பிளான் பண்ணதுனாலதான் ஜோதி ரீதியாக நிக்கல. நின்று இருந்தா தோத்துருப்பாருங்கிறதுனால அவர் நிக்கல. அடுத்து உங்களுக்கு வந்து சூரியன் வர்றாரு, சூரிய தசை நடக்க போகுது. கண்டிப்பா பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து பயங்கர டப்பு கொடுப்பாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க எல்லா கட்சியும் சொல்றீங்கல்ல, அண்ணாமலை வர்றதுனால டிஎம்கே ஏடிஎம்கேக்கு பாதிப்பு இருக்கு, அதுல டிஎம்கேக்கு அதீத பாதிப்பு இருக்கு. புரியுதா சொல்றது? அப்போது இவங்க எங்கேயா காணாம போயிடுவாங்களே, இவங்க எப்படி அந்த ஆதிக்கம் வரும்? நீங்க சொல்றது பார்த்தா டிவிகேவுக்கு அடுத்த இடம் இவர் தான் இருப்பாரா? பயங்கர டஃபா இருக்கும். விஜய் இப்ப அண்ணாமலை தான் இருப்பார். அந்த அளவு டிஎம்கேக்கு பாதிப்பு அதிகம், விஜய்க்கு பாதிப்பு அதிகம் கிடையாது. டிஎம்கேக்கு அதீத பாதிப்பு. இப்போ அடுத்து 2031 எப்படிங்க இருக்கான்? பயங்கர டஃப், அவர் வரையே இருக்கும், பயங்கர டஃப்பா இருக்கும். அவர் வந்து ஃபியூச்சர்ல இவரோடவே வந்து விஜயோடவே ஒரு கூட்டணியில இணைஞ்சு ஆட்சி அமைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அடுத்த எலெக்ஷன்ல. விஜயோட கூட்டணி தனிச்சுலாம் முதலமைச்சர் வர வாய்ப்பு இல்லை. கூட்டணி அமைப்பாரு அவரு. மண்ணில் தான் கூட்டணி வந்து இவரோட அமைச்சு வெற்றி பெறுவாங்க தாண்டி மற்றபடி இதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஜாதகம் பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய காலத்துல அதீத வளர்ச்சி அப்படிங்கிறது மாதிரி தான் அவரோட ஜாதகம் கண்டினியூ. ஆமா, இந்த சூரிய தசை வந்து 5 வருஷங்கிறது அதீத பாஸ்ட்டை கொடுக்கும். இந்த பாவகிரகங்களே வந்து மிக பாஸ்டா செயல்பட வேலை செய்யும். அப்போ அந்த சூரியன் வந்து ஒரு ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பா பாத்தீங்கன்னா அந்த சூரிய தசை நடக்கும்போது இது மறைக்க இருக்கும். நல்ல பவர்ஃபுல்லான லீடராகவும் வருவார். அடுத்து தேசிய அரசியலையும் பங்கெடுக்க வாய்ப்பு இருக்கு அவரு. யாரு? அண்ணாமலை. அதெல்லாம் வந்து அவர் தேசிய கட்சியில தானே இருந்தாதான் அவருக்கு வந்து பிரேம் நல்லா இருக்கு. சரிங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த எம்பி எலெக்ஷனே பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல இறங்கிடுவார். இந்த கூட்டணியோட கண்டபர்சன் வந்து இறங்கி வேலை செய்வார். கண்டிப்பா இவங்க இந்த 2 கட்சிக்கு இப்போ பயங்கர பாதிப்பு வரும். கண்டிப்பாங்க. இப்போ ஏடிஎம்கே பற்றி ஆல்ரெடி பேசியிருந்தீங்க. எடப்பாடி பழனிசாமி நிலை என்ன ஆகுங்கய்யா? பல குழப்பத்தில் இருக்காங்க ஐயா. ஏற்கனவே நான் பேசியிருந்தேன், அவர் விட்டு கொடுக்கணுங்கிறது வந்து தான் அவரோட பிளானே வந்து நான் பேசியிருந்தேன். அவர் வந்து அந்த இடத்துக்கு அவர் இல்லை, விட்டு கொடுக்கவும் மாட்டார். ஏன்னா வந்து 8ஆம் இடத்த அதிபதி ரிஷப லக்கணத்துல பிறந்திருக்காரு, 8ஆம் அதிபதி லக்கணத்துல இருக்காரு. அந்த எந்த லெவலுக்கு வந்து ஒரு சூழ்ச்சினால வந்து ஒரு இடத்துக்கு உள்ள போய் ஆதிக்கத்துக்குள்ள வந்து சிஎம் ஆனாரோ அது எப்பவுமே அந்த நம்மளோட மூளையை இயக்கிக்கிட்டே இருக்கும். நம்ம மூளையை இயக்குறது லக்கணம் தான். அப்போ
அப்போ இந்த லக்கணத்துல போய் குரு உட்காந்துட்டாரு. அப்போ அந்த ஏக்கம் தான் அவருக்கு கொடுக்கும். அப்போ வந்து எதுக்கும் வந்து இது பண்ற லெவலில் கொடுக்காது. ஏன்னா வந்து அந்த ஆதிக்கத்துல பழிஞ்சு போய் நம்ம பண்ணிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு கொடுக்காது. அதை தாண்டி அந்த ராகுங்கிற ஒரு 8ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ என்ன பண்ணால் அந்த சூழ்ச்சியை வந்து முறியடிக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது மற்ற ஆள்னால. இது என்ன பண்ணும் தெரியுமா? அப்போ எப்படி அந்த விபரீத ராஜயோகத்தை கொடுத்துச்சோ அதை எடுக்கிற வேலையை செய்யும். அதை வந்து ஒரு விஷயம் கொடுக்குது அப்படின்னா அது வந்து எப்படி பண்ணாலுமே ஒரு குறுக்கு வழியில தான் கொடுக்கும். அந்த விபரீத ராஜயோகங்கிறது ஒரு 2ஆம் நம்பர் வழியில தான் வந்து எப்படிப்பட்ட ஒரு மனிதன் வந்து திடீர்னு ஒரு சாதாரண நிலையிலேருந்து மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஒரு மனிதன் ஆகிறான் அப்படின்னா, ஒரு லாட்ரி விழுவுது, இல்லை ஒரு புதையல் எடுக்கிறான், எதிர்பாராத ஒரு தப்பான முறையில் பணம் வருது அப்படின்னா அந்த விபரீத ராஜயோகங்கிற பேர். அதை வந்து சரியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஓரளவு விட்டுரும். இல்லை அப்படின்னா அந்த இது மாதிரி அது வந்து ராகு கேது இது மாதிரி கொடுக்குது அப்படின்னா ஃபியூச்சரில் என்ன பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரிக்கே நம்ம எந்த அளவுக்கு நம்ம நெகட்டிவாக நம்ம பண்ணமோ அதே மாதிரிக்கே அவங்கள சார்ந்தவங்களே அது நெகட்டிவாக கொண்டு போய் பண்ணி விட்டுரும். அது தனி மனிதன் அவரிப்பட்ட வேலை பண்ணும். அது எப்போ செயல்பட தசாபுத்தி வரலன்னா பயப்பட தேவையில்லை. இவருக்கு வந்து புதன் தசை நடந்துகிட்டு இருக்கு. புதன் தசையில் ராகு புத்தி வருது. அப்போ அந்த புதன் தசை ராகு புத்தி வரும்போது ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த 8ஆம் இடத்து ராகு டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் ஏமாற்ற பார்க்கும், எல்லாத்தையும் பின்பணி. இது எப்போ இது நடக்குது அப்படின்னா அடுத்த எலெக்ஷன் வருது பார்த்தீங்களா, அந்த அடுத்த எலெக்ஷனோட டோட்டலாகவே வந்து இது பண்ணிடுவார். அதுக்கு மேலங்கிறது நிறைய சேஞ்சஸ் ஆகும் கட்சியில். சாதாரண கட்சியா மாறி எடப்பாடி பழனிசாமி துரோகத்தால் தான் மேல வந்தாரு சொல்லுவாங்க. அதே கூட இருக்கவங்க எல்லாமே துரோகம். அதே வேலையை அந்த ராகு எப்படி ராகு கொடுத்தாரோ சனி தசையில தான் அது கொடுத்தது. அப்ப சனி தசையில ராகு புத்தியில கொடுக்கும்போது அது அதே கண்டிஷனை புதன் தசை ராகு புத்தியில அதை எடுத்துரும். அந்த 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 அடுத்த கட்டமைப்புக்குள்ள லீடர் யாரும் இல்லாத போது அப்போ வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து இவருக்கு வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் விஜய்க்கு வந்து மாதிரிக்கெல்லாம் வந்து ஒரு 5ஆம் இடம் போய் 10ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு போகும்போது இவர் ஒண்ணுமே இல்லை. நீங்க மீட்டிங்லாம் நீங்க பாத்தீங்கன்னா விஜயோட இதுல அவர் நிறைய விஷயத்த பேசியிருப்பாரு. அந்த பேசின விஷயம்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கும். அதாவது அந்த தெய்வ கடாட்சம்னு சொல்லுவாங்க. அது ஒரு அதான் திரிகோணமும் கேந்திரம் வலுப்பெற்ற அதிர்ஷ்டசாலி. அந்த கேந்திரம் வலுப்பெற்றதுனால திரிகோணம் மட்டும் வலுப்பெற்றினா அப்பா வழி அப்படி போயிட்டே இருக்கும். பட் அந்த ஸ்டாலின்லாம் சிஎம் ஆனது மாதிரி இப்போ இது வந்து கேந்திரம் வலுப்பெற்றதுனால அந்த அதிர்ஷ்டத்தோட சேர்ந்து வந்து இது பண்ணியிருக்கு. அதனாலதான் யாருனாலையுமே இவரை வந்து யாரும் கணிக்க முடியல. ஏன்னா வந்து 5ஆம் இடம் 10க்கு போகும்போதே ஆட்டோமேட்டிக்காவே இதை நினைச்சே பார்க்க முடியாது. அது ஒரு மாயை மாதிரி தான் இருக்கும். நீ வந்து அது வந்து ஒரு மாயை மாதிரி தான் இருக்கு. அதனாலதான் அந்த 5ஆம் இடம் 10க்கு போனால் கலைத்துறையிலேயே மிகப்பெரிய ஆளு. 5ஆம் இடத்த அதிபதி பலமா ஒரு ஜாதகத்துல ஒரு மனிதனுக்கு இருந்துட்டாவே கலைத்துறையில மிகப்பெரிய இடத்துக்கு போகலாம். 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். சுக்கிரன் புதன் சம்பந்தப்பட்டு அதோட சேர்ந்து சந்திரனும் சம்பந்தப்பட்டுருச்சு அப்படின்னா மிகப்பெரிய இடத்துக்கு போயிடும். அப்போ அந்த ஆதிக்கம் வந்து இவருக்கு அப்படியே இருக்கு. இந்த தசா புத்தியும் போனுச்சு அவருக்கு. அதனால வெற்றி பெற்றுட்டார். நிச்சயமாங்க ஐயா, தொடர்ந்து பேசுவீங்க.